பல்லாயிரக்கணக்கான வட இந்தியர்கள் சென்னை சென்ட்ரல்ல வந்து இறங்கி ஒரு தொடர்வண்டி நீட்டுக்கு நடந்து போறான். 1 கிலோமீட்டர் அளவுக்கு ஆயிரக்கணக்கில் நடந்து போறான். தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்பு உரிமைகளை முற்றுமுழுமாக பறித்து தனதாக்கி கொள்ளுகிறான். கேட்பதற்கு நாதி இல்லை. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற டாடா கன்சல்சி என்கிற நிறுவனத்திலே ஆயிரக்கணக்கான பீகாரி தனி தொடர்வண்டிலே இறங்கி தமிழுக்கு கிடைக்க வேண்டிய வேலைகளை முற்றுமுழுமாக தனதாக்கி கொள்ளுகிறான். கேட்பதற்கு நாதி இல்லை. ஸ்டெர்லைட்டிலே காக்கை குருவிகளை போல இங்கே உட்கார்ந்திருந்த வடநாட்டு காவல்துறை அதிகாரிகள், வடநாட்டு IAS அதிகாரிகள் உத்தரவிட்டு சுட்டுக் கொள்ளுகிறான். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த முதலமைச்சர் நானே தொலைக்காட்சியில் பார்த்துதான் தெரிஞ்சுக்கிறேன் என்கிற சொல் அவலத்தில் நாம் இருக்கிறோம். என் தாய் தமிழ் உறவுகளை எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்தோனேஷியாவில் கடந்த வாரம் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு மீனவனை அழைத்து சென்று அடித்தே கொலை செய்கிறான். சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்று ஒட்டுமொத்த கன்னியாகுமரி மாவட்ட மீனவர்களும் நீதிக்கு வந்து போராடுகிறார்கள். இந்திய அரசும் கேட்கவில்லை, தமிழக அரசும் கேட்கவில்லை என்று கதறுகிறார்கள். எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து நாங்கள் கேட்கிறோம். இந்த மாவீரர் தினத்தில் கேட்கிறோம். ஒட்டுமொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் தமிழகத்தின் வாழ்வுரிமைகளும் வேலை வாய்ப்பு உரிமைகளும் பறிபோகிக் கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்களே, மாற்றம் வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு மக்கள் வாக்களித்து முதலமைச்சர் ஆக்கினார்கள். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது இந்த நாட்டில் இருக்கிற வடநாட்டு அதிகாரிகளும் ஏனைய மாநில அதிகாரிகளும் தமிழ்நாட்டின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக காவு கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒரு 15 மாவட்டத்துடைய ஆட்சித் தலைவர்கள் யார் என்று பார்த்தால் ஒரே மாநிலத்தைச் சேர்ந்தவனாக இருக்கிறான்.